الحمد لله المتوحد بجلال ذاته وكمال صفاته المتقدس في نعوت الجبروت عن شوائب النقص وسماته، والصلاة والسلام على نبيه محمد المؤيد بساطع حججه وواضح بيناته، وعلى آله وصحابه هداة طريق الحق وحماته. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر إلى آخر الآية. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: المرء مع من أحب. صدق رسول الله صلى الله عليه وسلم. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. குன்னனும் சொல்கொண்டு குவளையம் அதை உண்டு பண்ணி, பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள் எல்லா திசையிலும் ஓர் எல்லையில்லா வெளிவானிலே நில்லாது சுழன்றோட நியமனம் செய்தாருள் நாயகன். சொல்லாலும் மனதாலும் தொடவனாத பெரும் ஜோதி, கல்லாதவராயினும் உண்மை சொல்லாதவராயினும் பொல்லாதவராயினும் நட்டவம் இல்லாதவராயினும் நல்லார் உரை நீதியின்படி நில்லாதவராயினும் எல்லோரும் வந்தேற்றும் அளவில் எமபயன்கடச் செய்பவன், நித்திய ஜீவன், நிரந்தர அரசன், அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற ஏக வல்லவன் அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே வான்புகளும் மாண்புகளும். அல்ஹம்துலில்லாஹ். இருளில் ஒளிவாகி இறைவன் அருள் நபியாகி கரையகற்றி மறைபுகட்ட இவ்வையகத்திலே வந்துதித்த ஜகத்தின் ஜீவனாடி ஜன்னத்தின் ஜகஜோதி மதீனத்துள் துயில் கொண்டு மறைந்திலங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்கள் மீதிலும், முஹம்மது என்ற சமுத்திரத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த மூழ்கி முக்கி போய் இரண்டர கலந்த உத்தம சஹாபா பெருமக்கள் மீதிலும், அவர்கள் சொன்ன மொழியை சென்ற வழியை அணு அணுவாக நொடி நொடியாக பின்துயர்ந்த தாபிஊன்கள், அவர்களை துறந்தவர்கள் துயர்ந்தவர்கள் துயர்ந்தோரை தொடர்ந்தோர்கள் வல்லவர்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் ஏன்சக அத்தனை பேர் மீதிலும் நித்திய ஜீவன் நிரந்தர அரசன் வல்லவன் அல்லாவின் சலாத்தினும் கருணையும் சலாமெனும் பந்தனமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருள்மறையிலே எதை ஒரு இன்சான் பரிபூரணம் பெற வேண்டும் என்ற செயற்பாடாய் நிர்ணயித்திருக்கின்றானோ, பிரகடனப்படுத்தியிருக்கின்றானோ, அல்லாவும் அவன் தூதர் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களை எதை எடுத்து நடக்கும்படி வலியுறுத்தினார்களோ அதை எடுத்தும் விலக்கியதை தடுத்தும் வாழ்வதற்கு அடியேன் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அருமையான அன்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை படைப்பதன் முன்னர் அவனுக்கு தேவையான வஸ்துக்களை படைத்து விட்டான். அவனுக்கு என்ன தேவை, அவன் என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை 50,000 ஆண்டுகளுக்கு முன்னரே நிர்ணயித்து விட்டான். ஒவ்வொரு அமலையும் செயற்பாடுகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவே நிர்ணயித்திருக்கின்றான். தொழுகை என்பது நேரம் குறித்தது, ஏனைய வணக்கங்கள் காலங்கள் குறித்தது. இப்படி அமல்களை காலத்தை கொண்டும் செயற்பாடுகள் கொண்டும் நேரம் கொண்டும் இடம் கொண்டும் பொருள் கொண்டும் அல்லாஹ் நிர்ணயித்திருக்கின்றான். இடத்தை கொண்டு நிர்ணயித்த அமல் ஹஜ். அந்த இடத்திற்குத்தான் நாங்கள் செல்ல வேண்டும். அந்த அமைப்பிலே தான் அந்த திருத்தலத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி இருக்கின்றான். 23.5 லட்சம் கொடுத்து நாங்கள் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமா?
ஸ்ரீலங்காவிலே ஒரு காபாவை கட்டிவிட்டால் இலகுவாக ஆகிவிடுமே என்று நாங்கள் நினைக்கலாம். பள்ளிகள் கட்ட முடிந்த எங்களுக்கு காபாவை கட்ட முடியாது. காபாவை விட பெரிதாய் பள்ளி கட்டிய எங்களுக்கு காபாவை எல்லாவிடத்திலும் கட்ட முடியாது. அந்த இடத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்பதே நியதி. அது மாத்திரம் அல்ல, காலங்கள், நேரங்கள், இடத்தை, செயற்பாடை பொறுத்து அமல்களை அல்லாஹ் வடிவமைத்திருக்கின்றான். அதிலே ஒரு உன்னதமான சிறப்பம்சம் பொதிந்த நோன்பை நாவிலே கொண்டு கடமையை நிறைவேற்றுவதற்காய் இவ்விடத்திலே விட்டிருக்கின்றோம். இந்த அரபாவினுடைய நோன்பு என்பது 1000 நோன்புகளுடைய 1000 சுன்னத்தான நோன்புகளுடைய மகாத்மீகம் கொண்டது. இந்த நோன்பை நோட்டுவிட்டு 1000 முறை குல் சூராவை ஓதி இறைவனிடத்திலே நாங்கள் கேட்கின்ற தௌபா அல்லாஹ் மீது ஆணையாக தட்டப்படாது என்று அறிந்த பெருமக்கள் சொல்லுகிறார்கள். இந்த நோன்பை நாவிலே கொண்டு இஹ்லாஸோடு இறையச்சத்தோடு குல் சூராவை நாங்கள் 1000 தடவை ஓதிவிட்டு இறைவனிடத்திலே தௌபாக்காக கை உயர்த்தினால் அந்த தௌபா தட்டி கழிக்கப்பட மாட்டாது. கண்ணியமானவர்களே, இந்த நோன்பினுடைய மகாத்மீகம் 2 வருடத்தினுடைய பாவமீழ்ச்சியாக எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இந்த நோன்பிலே எத்தனையோ சிறப்புகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருக்கின்றார். இந்த அரபாவினுடைய நோன்பு, இந்த நோன்போடு நாங்கள் கேட்கின்ற பிரார்த்தனைகள் எல்லா தௌபாக்களும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய, நாங்கள் செய்த பாவங்களுக்கு அபயமளிக்கக்கூடிய ஒரு உன்னத பரிசாய் இந்த நோன்பை அல்லாஹ் எங்களுக்கு விதியாக்கி இருக்கின்றான். வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாய் இந்த நோன்பு இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அரபாவில் தரிப்பவர்களை தவிர ஏனையவர்களுக்கெல்லாம் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாய கடமையாய சுன்னத்தான ஒரு அமலாய் இது இருக்கின்றது. இந்த ஹஜ்ஜு இடம் சார்ந்த அமல் என்பது ஏன் அந்த இடம் மகாத்மீகம் கொண்டது, ஏன் எங்களுக்கு நாளை ஹஜ்ஜு பெருநாள் என்பது எந்த நாள், அந்த நாளுக்கு இத்தனை சிறப்பு கிடைத்ததற்கு காரணம் என்ன, மூமின்களுக்கு அது பெருநாளாக அமைந்ததற்கான காரணம் என்ன என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னார்களை பற்றி சுமார் 69 இடத்திற்கு மேலே அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அவருடைய தியாகத்தை குர்ஆனிலே பேசுகிறான். காலகாலத்திற்கு ஆலிம்கள் பேசக்கூடிய வரலாறு தான். இந்த வரலாறை ஆலிம்கள் 1000 முறை பேசிவிட்டார்களே என்று நாங்கள் நினைக்கலாம். 1000 முறை எத்தனாயிரம் முறை பேசினாலும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய முக்கியமான வரலாறு எங்களுடைய குழந்தைக்கும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இந்த வரலாறு அவசியம் என்றதனாலேயே முடிவற்ற வார்த்தையாய் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேசுகிறார். பேசியதை பேசுகிறோம் என்பதற்காக, ஓதியதை ஓதுகிறோம் என்பதற்காக சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பகரமாக தொழுகையில் வேறு ஒன்றை ஓத முடியுமா? 1400 ஆண்டு காலமாய் சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் நாங்கள் குர்ஆனிலே ஓதுகிறோம். அதே போல இந்த வரலாறை மடக்கி மறுபடி ஞாபகம் ஊட்டுவதற்கு மூமின்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னார்களுக்கு ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நண்பர் என்ற பெயரை வழங்கியிருந்தான் அல்லாஹ். எங்களுடைய அபுல் அர்வாஹ், ரூஹுகளின் தந்தையான எங்கள் ஹபீபுனா முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுக்கு ஹபீபுல்லாஹ் என்று, அல்லாஹ்வின் காதலர், நேசர், தோழர் என்ற பெயரை அல்லாஹ் வழங்கியிருந்தார். இந்த நண்பர் என்ற பெயருக்கும் இந்த காதலர், நேசர், தோழர் என்ற பெயருக்கும் மத்தியிலான வேறுபாடுகள் என்ன என்ற கேள்வி இமாம்களுக்கு மத்தியிலே, அறிஞர் மக்களுக்கு மத்தியிலே எழுந்த பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவனுடைய நியதியை, நாட்டத்தை, ஏவலை சிறிதும் மன சலனம் இல்லாமல், சஞ்சலம் இல்லாமல், அவசரமாக, ஆர்வமாக
நிறைவேற்றி முடிக்கக்கூடிய ஈமான் கொண்டது அந்த ஹலீல் என்ற பேருக்கு சொந்தமான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னாருடைய ஈமான். அதே போல எங்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் என்னத்தை நாடுகிறார்களோ அதனை வல்லவன் அல்லாஹ்வே நிறைவேற்றி முடிப்பான். இந்த வேறுபாடுகளை இமாம்கள் சொல்கிறார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னார்களுக்கு அல்லாஹ் ஹலீல் என்று பேர் வழங்க வானவர்கள் எல்லாம் கேட்டார்கள். நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 1000 ஆடுகளும் அந்த 1000 ஆட்டு மந்தைகளை மேய்ப்பதற்காய் அந்த 1000 ஆட்டு மந்தைகளுக்கும் காவலாய் 1000 ஓநாய்களும் இருந்தது. இப்படி மேய்ப்பாளராகிய குடும்பங்கள் மனைவி மக்கள் இருக்கக்கூடிய உடல் வடிவம் கொண்ட இந்த மனிதருக்கு ஹலீல் என்ற பட்டத்தை நீ கொடுத்திருக்கிறாயே, ஏன் கொடுத்தாய் என்று வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். மலக்குமார்கள் எல்லாம் ஒளியாலானவர்களே, வானவர்கள் எல்லாம் ஒளியால் படைக்கப்பட்டவர்களே, ஏன் மனிதருக்கு வேலை பளுக்கள் உள்ளவருக்கு சம்பாத்தியம், தொழில், குடும்பம், தோட்டம், துறவு என்று இப்படி பல சிந்தனைகள் உள்ள இந்த மனிதனுக்கு ஹலீல் என்ற பெயரை ஏன் கொடுத்தாய்? இந்த வரலாற்று பின்னணி ஏன் தெரியுமா? அவர்களுடைய விடயத்தை அல்லாஹ் உலகிற்கு பறைசாட்டுகிறான். யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வானவர்களிடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வேண்டுமென்றால் அவரை சோதித்து பார்க்கலாம். அவருக்கு 1000 ஆட்டு மந்தைகள், அதை காவலுக்கு 1000 ஓநாய்களும் இருக்கலாம். இப்படி பல வேலைகளும் பல சிந்தனைகளும் இருந்தாலும் அவரை நீங்கள் சோதனை செய்து பார்க்கலாம் என்று அல்லாஹ் ஒரு மலக்கை சாட்டினான். ஒரு மலக்கு நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னார்களை சோதிப்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னார்களுக்கு முன்னால் வந்து ஒரு ஸிக்ரை சொன்னார். ரப்பனா, எப்படி? எங்களுடைய ரட்சகா, ரப்பனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், சுப்பூஹுன் குத்தூஸ் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்ற இந்த ஸிக்ரை அந்த வானவர் சொல்ல குதூகலத்தில் மகிழ்ச்சியின் உச்சத்தை தொட்ட நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், யா புலான் கர்ரிர் மா குல்த, நீங்கள் சொன்னதை மீண்டும் சொல்லுங்கள். ஃபலக சுலுசு மாலி, என்னுடைய சொத்தில் 3இல் 1 தந்து விடுகின்றேன். அவர் சொல்லுகிறார், சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்று சொல்ல சொத்திலே 3இல் 1 கொடுத்து விட்டார்கள். மீண்டும் சொல்கிறார்கள், யா ஃபுலான் கர்ரிர் மா குல்த ஃபலக நிஸ்ஃபு மாலி, மீண்டும் சொல்லுங்கள், என் சொத்திலே அரைவாசியை கொடுத்து விடுகிறேன். அந்த மலக்கு மீண்டும் அந்த திக்கரை சொல்கிறார். அரைவாசியை கொடுத்து விட்டார்கள், ஆட்டில் அரைவாசி இல்லை. மீண்டும் அந்த மலக்கு அந்த திக்கரை சொல்கிறார், யா ஃபுலான் கர்ரிர் மா குல்த ஃபலக குல், எல்லா சொத்தையும் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன், மீண்டும் சொல்லுங்கள். மலக்கு சொல்கிறார், முழுமையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னாருடைய சொத்து கொடுக்கப்படுகிறது. அதை பெற்று சென்று விட்டார். மீண்டும் அந்த மலக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னார்களிடத்திலே வருகிறார். நபியே, உங்களை பரீட்சிக்கும்படி இறைவன் ஏவியதன் பிரகாரம் நான் வந்து பரீட்சித்தேன். எனக்கு உங்களுடைய சொத்து தேவையில்லை, உங்களுடைய தௌஹீதை புரிந்து கொண்டேன் என்று அந்த சொத்தை மீட்டளிக்க வர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் கொடுத்து விட்டேன்.
அல்லாவிற்கு தியானம், அல்லாவிற்கு அதனை நான் கொடுத்து விட்டேன், அல்லாவின் பாதையிலே அதனை நான் கொடுத்து விட்டேன், மீண்டும் எதற்கு எனக்கு என்று சொன்னார்கள். அந்த ஆட்டு மந்தைகள் எல்லாம் அறுத்து கொடுக்கப்படுகின்றது. இப்படி அந்த திக்ருக்காக இறைவனுடைய சிந்தனையின் இன்பத்தை கண்டவர்களுக்கு அவர்களுடைய சொத்து தடையாக அமையவில்லை. அவருடைய சம்பாத்தியம், அவர்களுடைய கை சம்பாதித்தது அவர்களுடைய இறை நெருக்கத்திற்கு திரையிடவில்லை என்பதை இவ்விடத்தில் கவனிக்கப்படக்கூடிய பிரதானமான ஒன்று. அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, இதோடு விடவில்லை. ஆடுகள் மலக்கின் கைவசம் சென்று விட்டது, அதுவெல்லாம் அறுத்து பலியிடப்பட்டது, இறைவனுக்காய் தான தர்மம் கொடுக்கப்பட்டது. போதாது, அவர்களுடைய குழந்தை இருக்கின்றது அல்லவா, அதை அறுத்து பார்க்கலாம், அதை அறுக்க எத்தனை ஈமானை சோதிக்கலாம் என்று அல்லாஹ் கனவின் மூலமாக அவர்களுக்கு அறிவிக்கின்றார். கனவின் மூலமாக அந்த செய்தி கிடைக்கின்றது, தனது குழந்தையை தன் கையாலே அறுக்கும்படி. அந்த செய்தியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தனது மனைவியிடம் சொல்லி, குழந்தையிடமும் சொல்லி, இருவருடைய ஆசியும் பெற்று தனது தவ குழந்தையை அழைத்து பாறையில் படுக்க வைத்துவிட்டு கூரிய கத்தியை தீட்டி தன் குழந்தையின் கழுத்து என்று கூட பார்க்காமல், தான் பெற்றெடுத்த தவக்குழந்தை முன்னால் மனம் முடித்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனம் முடித்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபியை பெற்றெடுத்தார்கள். இதிலே ஒரு சூட்சமத்தை, ரகசியத்தை இமாம்கள் சொல்லுகிறார்கள். அந்த கத்தி அறுக்க மறுத்தது அந்த குலத்தில் தான் எங்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கவிருக்கின்றார்கள். அவருடைய சுல்பிலே, அவர்களுடைய சொரூபத்திலே, அவர்களுடைய விழாவிலே நூரே முஹம்மதியா இருக்கின்றது என்று அறிந்த பெருமக்கள் சொல்லுகிறார்கள். அந்த நூரே முஹம்மதியா சுமந்த அந்த விழா கொண்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பாறையில் படுத்த நிலையிலே இருக்கிறார்கள். உருவி எடுக்கப்பட்ட கத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கரத்திலே இருக்கின்றது. தனது தவக்குழந்தை கண் முன்னால் இருக்கின்றது. பாறையில் தீட்டி அந்த கத்தியை ஓங்கி குரல் வளையை நெரிக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனைக்கின்றார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கத்தியை பிடித்து அவ்விடத்திலே சுவனத்தில் இருந்த ஒரு ஆட்டை வைக்கிறார்கள். இங்கே தான் பெற்ற குழந்தை என்னும் பார்க்காமல், எனக்கு பின்னால் ஒரு நபி என்றும் பார்க்காமல், ஆசையாக பெற்றெடுத்த அருமை குழந்தையை அல்லாஹ்வுடைய ஏவலுக்காய் சிறிது மன சஞ்சலம் சலனம் இல்லாமல் இறைவனுடைய ஏவலை நிறைவேற்றுவதற்கு அவ்விடத்திலே கூறிய கத்தியை, குரல் வளையை நெரிக்க முனைந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து வானவர்கள் ஆச்சரியம் கொண்டார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று வானவர்கள் முழங்கினார்கள். அதனை செவியேற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்றார்கள். தந்தையின் நாவிலே இந்த சப்தத்தை கேட்ட இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று முழந்தார்கள். அந்த தக்பீர் உலகம் நிலை கொள்ளுகின்ற வரையிலும் இந்த உலகத்திற்கு முழங்கிக் கொண்டே இருக்கும். எப்படி தன் குழந்தையை இறைவனுக்காக அறுத்து பலியிட துணிந்த அந்த ஈமான் கொண்ட இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து வானவர்கள் தக்பீர் முழங்கினார்கள். இப்படி தக்பீருடைய சப்தம் கேட்க லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்றார்கள் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
இந்த தக்பீரை முடித்து வைக்கிறார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வலில்லாஹில் ஹம்து என்று. இப்பொழுது சொத்து செல்வங்களிலே சோதித்து பார்த்தார். பின்னர் தனது குழந்தையில் செல்வத்தில் உயர் செல்வத்திலே அல்லாஹ் சோதனையை மேற்கொண்டான். அதிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி கண்டார்கள். இறைவனை நெருங்க எங்களுக்கு தடையாக இருக்கின்றது என்ன? எங்களுடைய சொத்து செல்வங்கள், நாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள், நாங்கள் பெற்ற அறிவு, நான் என்ற மமதை, அகங்காரம், என்னுடையது என்னுடையது என்ற இந்த நான் என்ற அனானியத், நான் என்ற அகந்தை, என்னுடைய என்ற மமதை, இதுதான் இறைவனை நெருங்க எங்களுக்கு திரையாக இருக்கின்றது. இங்கே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொத்தையும் திக்ருக்காக இறைவன் பாதையிலே கொடுத்து விட்டார்கள். தனது குழந்தையையும் அறுத்து பலியிட முனைந்தார்கள் இறைவனுடைய ஏவலை நிறைவேற்ற. மூன்றாவதாய் அல்லாஹ் சோதித்தான். சொத்திலே சோதித்தான், குழந்தையில் சோதித்தான். இப்பொழுது இப்ராஹிம் இருக்கின்றாரே அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அவரை சோதிக்க வேண்டும். எப்படி சோதித்தான்? நும்ரூத் என்ற அட்டூழியக்காரன் மூலமாய் உலகத்தினுடைய நாலா பாகங்களிலும் ஆட்சி புரிந்த, கண்ணு கட்டிய தூரத்திற்கெல்லாம் தனது ஆட்சி அமைத்த நும்ரூதை கொண்டு அசிங்கப்படுத்தினான், கேவலப்படுத்தினான், அவமானப்படுத்தினான், மட்டம் தட்டினான். அவர்களை கொச்சைப்படுத்தி ஏளனம் செய்து அவருடைய ஈமானை அல்லாஹ் சோதித்தான். மடுவு தோண்டப்பட்டு அதிலே நெருப்பு மூட்டப்பட்டு அந்த கொழுந்து விட்டறையும் அந்த நெருப்பிலே ஆடை அற்ற நிலையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். வரலாறு அல்ல, அவர்கள் அனுபவித்த, அவர்களை அல்லாஹ் சோதித்த வரலாறு. வெறுமனே வரலாறு இல்லை, கதை புத்தகத்தில் வந்ததோ ஏதோ தன்னுடைய நப்சில் எழுந்த, கற்பனையில் எழுந்த ஒரு கட்டுக்கதையோ அல்ல. இறைவன் சோதித்த உண்மையான ஹக்கான சத்தியமான வரலாறு. மூமின்களுக்கு அவசியமான ஈமானை போதிக்கக்கூடிய, தௌஹீதை பிரகடனப்படுத்திய, ஈமான் தாரி என்றால் யார் என்று அடையாளப்படுத்திய வரலாறு, ஈமான் தாரிகளுக்கு தேவைப்பட்ட வரலாறு. நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து கேட்கிறார்கள், ஏதேனும் தேவை உண்டா? ஏதும் உதவிகள் தேவையா? நும்ரூத் நெருப்பிலே விட்டறிய போகிறான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து கேட்கிறார்கள், ஏதும் உதவி தேவையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உதவி நான் கேட்டு பெறக்கூடாது. என்னை படைத்தவனுக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று, அவன் பார்த்துக் கொள்வான். உதவி தேவையில்லை. அந்த இறுதி நொடி வரையிலும் ஈமானிலே எந்த சலனமும் இல்லை. நும்ரூத் நெருப்பிலே விட்டு எரிந்து விடுகிறான். நெருப்பு தன்னுடைய தகுதியை இழந்து விட்டது. நெருப்பு சுடும் என்ற பெயர் போய்விட்டது. மாறாக நெருப்பு குளிர்மையாகிவிட்டது. கண்ணியமானவர்களே, இப்படி நான் என்ற அந்த ஜடத்தையும் அல்லாஹ் சோதித்தான். தான் தவமிருந்து பெற்ற குழந்தையையும் அவருடைய கையாலே அறுக்கும்படி ஏவினான். அவருடைய கரம் சம்பாதித்த சொத்து செல்வங்களையும் அவர்கள் தானமிடுகின்றார்களா என்று சோதித்தான். நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய சொத்திலிருந்து ஜகாத் கொடுப்பதற்கு, சதகா செய்வதற்கு, உலஹியா கொடுப்பதற்கு எத்தனை கஞ்சப்படுகிறோம். கண்ணியமானவர்களே, தலைப்பிற்கு வெளியாகி ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். இந்த ஊரிலே 100 கோடி வைத்திருப்பவர்கள் சாதாரணமாக ஒரு 10 பேர் இருந்தாலும் எத்தனை கோடி? 1000 கோடி. இந்த 1000 கோடியிலே 25 கோடி ரூபாய் ஜகாத் கடமை. அருமையானவர்களே, இப்படி இந்த சொத்து மதிப்பு உள்ளவர்கள் எல்லாம்
வருடத்துக்கு 25 கோடி ரூபாயை ஜகாத்தாக ஒதுக்கினால் இந்த ஊரிலே ஏழைகளை நாங்கள் காண முடியுமா? தொழில் இல்லாதவர்களை காண முடியுமா? வாழாத குமருகளை காண முடியுமா? குடிசையில் வாழக்கூடியவர்களை, உணவு இல்லாதவர்களை, உடை இல்லாதவர்களை நாங்கள் காண முடியுமா? நிச்சயமாக இல்லை. நாங்கள் 1000 ஆண்டுகள் வாழ வந்திருக்கிறோம் என்று, இந்த உலகம் நிரந்தரம் என்று நாங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தப்பினால் வயது எத்தியதன் பின்னர் 40 ஆண்டு வாழ்க்கை சொல்ல முடியாது. வரையறை அதுதான். அதற்கு முன்னரும் மரணம் வந்து விடலாம். மிம்பரில் இருக்கக்கூடிய நான் இறங்குவதற்கு முன்னால் மரணிக்கலாம். தொழக்கூடிய நீங்கள் தொழுது முடிப்பதற்கு முன்னால் மரணிக்கலாம். எடுக்கின்ற மூச்சை விடுவதற்கு உத்தரவாதம் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இத்தனை தியாகம் செய்தார்கள். இந்த வரலாறு செவியில் புகுந்தும் ஒரு ஹலீலை அல்லாஹ் எப்படி சோதித்தான் என்பதை பார்த்து நாங்கள் படிப்பினை பெறவில்லை என்றிருந்தால் என்றைக்கும் நாங்கள் படிப்பினை பெற முடியாது. அருமையானவர்களே, என்றைக்கும் நாங்கள் படிப்பினை பெற முடியாது. இப்படியான வரலாற்றை, இப்படியான காலத்திலே ஈமான் நெளிந்த, இந்த ஈமான் மங்கி போன, மழுங்கடிக்கப்பட்ட இந்த காலத்திற்கு இந்த வரலாறு அவசியம். ஆனால் இந்த வரலாறு பாதுகாக்கப்படுகிறது. மனித மனங்கள் எல்லாம் இறுகி போய்விட்டது. இந்த வரலாற்றால் கூட ஒரு மனிதனுடைய மனம் கரையவில்லை, மாறவில்லை. வெறுமனே ஒரு படக்கதையாக, திரைப்பட கதையாக, கட்டுக்கதையாக, ஏதோ அன்றைக்கு கண் தெரியாத ஒரு இடத்திலே எங்களுடைய படைகோலம் வருவதற்கு முன்னாலே நடந்த ஒரு வரலாறு என்று நாங்கள் தாண்டி விடுகின்றோம். சாதாரணமான வரலாறு அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு இருக்க, ஏனைய நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்தால் ஒவ்வொரு நபியையும் அல்லாஹ் இறுதி நொடி வரையிலும் சோதித்தான். அந்த சோதனையில் வென்றவர்களை வரலாற்றில் அழியாத சரித்திர நாயகர்களாக அல்லாஹ் உயர்த்தினான். அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் இருலோகத்திலும் அல்லாஹ் ஜன்னத்தை பரிசளித்தான். அதைவிட சிறந்த பொக்கிஷமாய் அவனுடைய தரிசனத்தை பரிசளித்தான். அவன் நேசத்தையும் நெருக்கத்தையும் அவர்களுக்கு வழங்கினான். அவர்களை வரலாற்றில் அழிக்க முடியாத, வரலாறு மங்காத இடத்திலே அவர்களை மூமின்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் பாதுகாக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றை பாருங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னார்களை அந்த சமூகமே பல கேள்விகள் கேட்டு அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல், உனது அல்லாவும் நீயும் பார்த்துக்கொள் உனது அமலை என்று அவர்களை உதாசீனப்படுத்தி ஃபிர்அவுனுடைய அதிகாரிகள், காவலாளிகள் எல்லாம் சேர்ந்து 12 லட்சம் பேர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி வந்தார்கள். எதுவரையிலும் உலக முடிவு எங்கே? முன்னுக்கு சமுத்திரம், அங்கால் ஓட முடியாது. அந்த நொடி வரையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் விரட்டினான். அங்கே கைவிடவில்லை. தடியால் அடித்தார்கள். சமுத்திரம் பிளந்து கொண்டது. அலையாக எழுந்து மலையாக நின்று கண்ணாடியாக காட்சி சென்றது. வெற்றி பெற்றார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு மீன் முழுங்கிக் கொண்டது. 40 நாட்கள் அவர்களை வயிற்றிலே சுமந்தது. அங்கே அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். அவர்களை இருள் சூழ்ந்த அந்த கருவறையிலே வைத்து அவர்களை உயிரோடு மீண்டும் அவர்களை வளம் பெறச் செய்தான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரூஹுல்லாஹ், பரிசுத்த ஆன்மா, தந்தையின்றி கிடைத்த குழந்தை, பிறவியிலேயே உள்ள வெண்குஷ்டம் கருங்குஷ்டங்களை குணப்படுத்தும் ஆற்றல், மரணித்தவரை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் பெற்ற ஒரு பத்தினி தாய்க்கு பிறந்த நசாராக்களுடைய நபி, எங்களுடைய நாங்கள் எல்லாம் ஏற்றிருக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுக்கு முன்னால் இஞ்சில் வேதம் பெற்று உலக நாலாபாகங்களிலும் தௌஹீதை போதித்த நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அந்த சமூகத்தினர் துரத்தினார்கள். சிலுவையில் அறைகின்ற பொழுது, நெற்றியில் ஆணி இறங்குகின்ற அந்த மாத்திரத்தில் அவர்களையும் அல்லாஹ் வலம் பெறச் செய்தான். இப்படி
ஒவ்வொரு நபிமார்களையும் சோதித்தான். பெண்ணை வைத்து யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். நோயை வைத்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். தன் குழந்தையை வைத்து யக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். மீனுடைய வயிற்றிலே சாட்டி யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். ஆடையற்ற நிலையிலே நெருப்பிலே விட்டிருந்து இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்தை சோதித்தான். குழந்தையை அறுக்கும்படி ஏவி அவர்களுடைய ஈமானுடைய திடகாத்திரத்தை மலக்குமார்களுக்கு மார்தட்டி பறைசாற்றினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இவ்வையகம் நாலா பாகங்களிலும் அழுது புலம்பச் செய்தான். இப்படியெல்லாம் ஒவ்வொரு நபிமார்களையும் ரசூல்மார்களையும் சோதித்து வரலாற்றில் அழிக்க முடியாத ஈமான்தாரிகளாக இவ்வையகத்திற்கு அல்லாஹ் பிரகடனப்படுத்தினான். அதிலே 5000 ஆண்டுகள் தாண்டிய மங்காத இடம் பிடித்த சாகா வரம் பெற்ற ஒரு ஈமானிற்கும் இஹ்லாஸிற்கும் தௌஹீதுக்கும் சொந்தக்காரர் எங்கள் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தின் காரணத்தினாலே அந்த நாளை மூமின்களுக்கு பெரும் பெருநாளாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். கியாமத்து நாள் வரையிலும் அந்த நாள் நீடிக்கும். அந்த நாளுக்கு முன்னால் உள்ள நாள் அவர்களோடு சம்பந்தப்படுத்த அரபாவுடைய நாள். அந்த நாளிலே நோன்பு நோட்டவர்களுக்கு எல்லா தௌபாவையும் ஒப்புக்கொள்ளக்கூடிய சிறப்பை இந்த நாளுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். 1000 நோன்புகளுடைய மகாத்மீகத்தை அந்த நாளுக்கு வைத்திருக்கின்றான். அந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய நற்கர்மங்களை எல்லாம் அல்லாஹ் தட்டி கழிப்பது கிடையாது. அந்த நாளிலே மூமின்கள் செய்த குற்றம் குறைகளை எண்ணி அழுது புலம்பினால் அதற்கு அல்லாஹ் பதில் தருகின்றான். இந்த நாளிலே எத்தனையோ வரலாறுகள் சொல்லுகிறது, எத்தனையோ அறிவிப்புகள் சொல்லுகிறது. இந்த நாளிலே பாவ மீழ்ச்சி பெற்றவர்கள், பாவத்திற்கு விமோச்சனம் அடைந்தவர்கள் ஏராளம் என்று பல அறிவிப்புகள் சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த நாள் 2 வருடத்துடைய பாவ பிரயாச்சித்தமாக ஆகிவிடுகின்றது. 2 வருடத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரமாய் அபயமளிக்கக்கூடிய நாளாக இது திகழ்கிறது. இப்படியான வரலாற்றிற்கும் தகுதிக்கும் சிறப்பிற்கும் கிட்டுவதற்கு மிக துல்லியமான மிக முக்கியமான காரண கர்த்தாவாக நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆயிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷஆயிரில்லாஹ் அவனுடைய நினைவிடங்கள் அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் வர்ணித்திருக்கிறான் குர்ஆனிலே. அந்த இடங்கள் எல்லாம் என்ன? இறைவனுடைய நினைவிடங்கள் எல்லாம் என்று பிரகடனப்படுத்தியது எல்லாம் நன்மக்களுடைய பாதம் பதிந்த இடம். இப்படியான இஹ்லாஸோடு சொத்தை, தனது குழந்தைகளை, இந்த துன்யாவுடைய மோகத்தை, இந்த துன்யாவுடைய சிற்றின்பத்தை, நப்சிலே எழக்கூடிய ஷைத்தானியத்தான சிந்தனைகளை, இந்த துன்யா எதெல்லாம் இன்பம் தருமோ அத்தனையும் களைந்து இறைவனுடைய நெருக்கத்தை மாத்திரம் நோக்கமாக கொண்டு பயணித்து முன்னேறிய வரலாற்று சாகசம் பெற்ற கதாநாயகர்களாகிய நபிமார்கள், ரசூல்மார்கள், வலிமார்களுடைய பாதம் பதிந்த அவர்களோடு வரலாற்றோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட அந்த இடங்களை அல்லாஹ் அவனுடைய நினைவிடங்கள் என்று சொல்லுகிறான். அந்த இடங்களை அல்லாஹ் நினைவிடங்கள் என்று சொல்லுகிறான். அன்றைக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீர் தேடி ஓடினார்கள். இன்றைக்கு நாங்கள் நீரோடு ஓடுகிறோம். அவர்களுடைய செயல் நாங்கள் ஏன் செய்கிறோம் என்று எங்களுடைய மதி எங்களிடத்திலே கேள்வி கேட்கலாம். ஆனால் மதியை மிஞ்சியது அவர்களின் நிலை. ஏன், எதற்கு என்ற கேள்வியை நாங்கள் கேட்க முடியாது. ஷைத்தானை கண்டு கல்லறிந்தார்கள். ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் உஸ்தாவிலே. இன்றைக்கு நாங்கள் கல்லறிகிறோம். ஷைத்தானை கண்டோமா? ஏன் அறிகிறோம்? ஏன், எதற்கு என்று கேட்க முடியாது. தவாப் செய்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு இன்றைய நாள் வரைக்கும் அங்கே தவாப் நிகழ்கிறது. ஏன், எதற்கு என்று கேட்க முடியாது. நபிமார்களுடைய செயற்பாடு அது. நாங்கள் தொழுகிறோம். ஏன் தக்பீர் கட்டுகிறோம்? ஏன் ருக்கூ செய்கிறோம்? ஏன் சுஜூத் செய்கிறோம்? கேட்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல் நாங்கள் கடைபிடித்தால் நன்மை ஒன்று. எங்களுடைய அறிவுக்கு இருளான, புத்திக்கு புலப்படாத மிக துல்லியமான விடயங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அறிவியல் வளர வளரத்தான் நாங்கள் அறிய முடியும். அறியாத ஒன்றை, அறிவுக்கு எட்டாத ஒன்றை நாங்கள் அறிவால் சிந்தித்து அதை உதறித்தள்ள, உதாசீனப்படுத்த எத்தனிப்பது எத்தனை அறிவாளித்தனம்! அறிவீலித்தனமே அன்றி அறிவாளிகளுடைய செயற்பாடு அல்லாது.
ஒரு காலத்திற்கு முன்னர் பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம், நோன்பு என்று நாங்கள் அதை பறைசாற்றிக் கொண்டோம். அதனால் என்ன பிரயோஜனம் என்று நாங்கள் கேட்கின்றோம். இன்றைக்கு மாற்று மத சகோதரர்கள் கூட சொல்லுகிறார்கள், நோன்பு நோட்பது உடலுக்கு ஆரோக்கியம் தருகிறது, உடலிலே கெட்ட விடயங்களுக்கு அது நிவாரணமாக அமைந்து விடுகின்றது, அது ஒரு ஆரோக்கியத்திற்கு தடையான ஒன்று அல்ல என்று இன்றைக்கு அறிவியல் எங்களுக்கு போதிக்கிறது. இப்படி காலம் போக போக அறிவியல் வளர வளர அந்த செயற்பாடுகளின் முக்கியத்துவத்தை நாங்களே கண்டறிய முடியும். இன்றைக்கும் தவாபி ஏன் செய்கிறோம், ருக்கு ஏன் செய்கிறோம், சுஜூது ஏன் செய்கிறோம் என்ற தாற்பரிய நாங்கள் புரியவில்லை. ஆனால் 14 நூற்றாண்டுகளாக செய்கிறோம். அதற்கு ஏராளம் ஏராளம் நன்மைகளும் ஏராளம் கூலிகளையும் அல்லாஹ் எங்களுக்கு விதியாக்கி இருக்கின்றான். இப்படி அறிவுக்கு புரியாத, அறிவுக்கு எட்டாத, அறிவுக்கு இருளான நிலைகளை கொண்டவர்கள் மூலமாக அந்த வரலாறு நிகழ்ந்திருக்கின்றது. அவர்களுடைய உள்ளத்தில் குடிகொண்ட பரிபூரண இரையச்சம் காரணமாக அவர்களோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட அந்த இடத்தையும் அவருடைய செயற்பாடுகளையும் மூமின்களுக்கு அல்லாஹ் இபாதத்தாக்கி இருக்கின்றான். அதனை ஏன் எதற்கு என்ற காரணங்கள், தேவைகள், கேள்விகள் களைந்து நாங்கள் செயற்படுத்துகின்ற காலமெல்லாம் எங்களுக்கு நாங்கள் யூகிக்க முடியாது, எங்களுடைய புத்திக்கு எட்டாத நற்கர்மங்களை, கூலிகளை அல்லாஹ் தயார்படுத்தி இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இந்த கண்ணியமான சிறப்பான முக்கியமான நாள் எங்களை வந்திருக்கின்றது. இந்த நாளிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானை, தௌஹீதை அல்லாஹ் உலகிற்கு பறைசாட்டுகிறான். எங்களுடைய சொத்து செல்வங்களால் நாங்கள் எங்களுடைய அயலவர்கள், உற்றார்கள், பெற்றார்கள், ஊரார்கள், நண்பர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள், குழப்பங்கள், குளறுபடிகள் இருந்திருக்கலாம், மனக்கசப்புகள் வந்திருக்கலாம், எங்களுடைய குழந்தையால் பிரச்சனை வந்திருக்கலாம், தாங்களால் பிரச்சனை வந்திருக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சோதித்தது சொத்தை வைத்து, அவருடைய சொத்தை கொண்டு சோதித்தான், குழந்தையை கொண்டு சோதித்தான், அவர்களை சோதித்தான். இந்த 3 சோதனையிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த நாளை அல்லாஹ் பெருநாளாக, மூமின்களுக்கு பெரும் பெருநாளாக ஆக்கி இருக்கிறான். அந்த மூமின்களாய நாம் இந்த நாளிலே எங்களுடைய சொத்து, தொழில் ரீதியான பிரச்சனை யாரிடத்திலும் இருந்தால் அவர்களை மனம் பொறுத்து மன்னித்து, எங்கள் பிள்ளையின் மூடாக, எங்களுடைய பெண் பிள்ளைகள், ஆண் குழந்தைகள் மூடாக ஏதேனும் பிரச்சனைகள், மனக்கசப்புகள் வந்தால் அதனையும் மனம் பொறுத்து, குடும்ப ரீதியான, வர்த்தக ரீதியான, தொழில் ரீதியான, அரசியல் ரீதியான ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதனையும் மனம் பொறுத்து, எங்களால் எங்களுடைய சொந்த விடயத்தினால் ஏதேனும் மனக்கசப்புகள், குடும்ப ரீதியான இரத்த பந்தங்களோடு ஏதேனும் பிரச்சனைகள், குழப்பங்கள், குளறுபடிகள் இருந்தால் அதனை மனம் பொறுத்து அவர்களோடு இனிப்புகள் பகிர்ந்து, சந்தோஷத்தை பாராட்டி, அவர்களோடு சேர்ந்து இந்த நன்னாளை நாங்கள் பிரயோஜனப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரப்பே ரஹ்மானே, இந்த சங்கையான நாளிலே நோன்பு நோற்று, இந்த நோன்பு அரபாவினுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1000 நோன்பினுடைய மகாத்மிகங்கள் பொதிந்த இந்த நோன்பின் மகாத்மிகம் அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், சோதனைகள், உனது கோபப்பார்வை விட்டும் எங்களை பாதுகாத்தருள்வாயாக. கண்ணீரை துடைத்து எங்களை சந்தோஷமான முறையிலே நன்றாக உடுத்து, குடித்து, உண்டு மகிழ்ந்து இந்த பெருநாளை பிரயோஜனமாக எங்களுடைய உறவுகளோடு, பிரச்சனைகள், குழப்பங்கள் உள்ளவர்களோடு சந்தோஷமாக குற்றம் குறைகள் எல்லாம் பொறுத்து மன நிறைவோடு கொண்டாடுவதற்கு நசீபை தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி அருள்வாயாக. எங்களுடைய சகல காரியங்களையும் நீயே தலைவனாக இருந்து வெற்றியை தந்தருள்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس ثبتوا قلوبكم، فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد:
يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله. ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. بارك الله بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم. الحمد لله الحمد لله الذي جعل الجمعة عيدا للمساكين واستغفار ذنوب للمؤمنين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس ثبتوا قلوبكم بالطاعات وصلوا على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك عليهم أجمعين، لا سيما على ساداتنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعمر بن الخطاب رضي الله تعالى عنه، وعثمان بن عفان رضي الله تعالى عنه، وعلي بن أبي طالب رضي الله تعالى عنه، وفاطمة الزهراء رضي الله تعالى عنها، والحسن والحسين رضي الله عنهما، والحمزة والعباس رضي الله عنهما، وسائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم، واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تسوي خلقنا بالنار ولا تجعل من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأقوى وأكبر. أقم الصلاة.